சென்னை கல்லீரல் அறக்கட்டளை 1998ஆம் ஆண்டு சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் என்ற அரசு சார்பில்லா அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து கல்லீரல் நோயுற்றவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் போது பொருளுதவி செய்து வந்தது. 2013ஆம் ஆண்டு டாக்டர் RP சண்முகத்தின் மகன் டாக்டர் விவேகானந்தனின் முயற்சியால் இந்த அறக்கட்டளை விரிவுபடுத்தப்பட்டு பல நண்பர்களின் நன்கொடைகள் மூலம் பல பேருக்கு பயன்பெறும் வகையில் முனைப்புடன் பணி செய்ய ஆரம்பித்தது. சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் அல்லது தமிழில் நீங்கள் சென்னை கல்லீரல் அறக்கட்டளை அப்படிங்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகளாக அதை நடத்திட்டு இருக்கோம். சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் என்ன செய்யுது, மக்களுக்கு எப்படி அது பயன்படுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வருஷமா இந்த இலவசமான முகாம்கள் நடத்துகிறோம். அந்த முகாம்கள் மூலமா ஜனங்களுக்கு 2 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, இது இருந்தா அந்த கல்லீரல் கெட்டு போனா நம்மளால பின்னாடி உயிர் வாழ முடியாது, இது தெரியாம உடம்புலயே பல வருஷங்கள் இருக்கும், இப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். 2வது, இதுக்கு சிகிச்சை முறை இருக்கு. இப்போ இந்த சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம வைரஸ் கிருமிகள், லிவர் கல்லீரல பாதிக்கிற வைரஸ் கிருமிகளை கம்ப்ளீட்டா முழுதுமா நீக்கிடலாம். இப்படிங்கிற 2 விஷயம். இது நாங்க நம்ம பேப்பர்ல எழுதலாம், வீடியோ டிவி சேனல்லாம் பேசலாம், ஆனா ஜனங்களுக்கு எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு தெரியாது. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், இந்த சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் ஒரு குழுவா அமைச்சு ஊரா செல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஊருக்கும் போய் இந்த ஊர்ல நீங்க இந்த கேம்ப் நடத்துறோம், நீங்க எல்லாருக்கும் இலவசமா பயன்பெறுங்க, அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பரிசோதனை பண்றோம். இந்த வைரஸ் கிருமி உடம்புல இருக்கா இல்லையாங்கிற பரிசோதனை பண்றோம். இதுல 100க்கு கிட்டத்தட்ட 3% 5% வரையிலும் இந்த வியாதி அஃபெக்ட் ஆயிருக்கு, இது பாதிச்சிருக்கு. இது யாருக்கும் தெரியறதில்ல, அதான் முக்கியமான விஷயம். இது கண்டுபிடிச்சு அவங்களே போய் பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு கேம்ப் நடத்துறப்போ, இந்த இலவச முகாம்கள் நடத்துறப்போ எல்லாரும் வராங்க. மக்கள்லாம் கிட்டத்தட்ட 900-700 பேருக்கு நாங்கள் பரிசோதனை பண்ணி 220 பேருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் B கிருமி பாதிச்சுக்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். இதுவரை கடந்த 1.5 ஆண்டுகளில் 39 முகாம்களை நடத்தி 222 பேருக்கு B வைரஸ் கிருமி இருப்பதையும் 37 பேருக்கு C வைரஸ் கிருமி உள்ளதையும் இலவச பரிசோதனை மூலம் கண்டறிந்து, தொடர்ந்து இவர்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளதா, வைரஸ் கிருமியின் அளவு உடலில் எவ்வளவு என்பவைகளையும் பரிசோதித்து குறைந்த செலவிலோ அல்லது இலவசமாகவோ தேவைப்படுகிறவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கின்றது. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல் இதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் திரும்ப அது விரிவாக்கப்படுத்தணும் 2013 ஆரம்பிச்ச பிறகு சென்ற ஆண்டு ஜூலை 25 அன்றைக்கு நாம ஒரு பெரிய நடைபயணத்தை நடத்தணும். எங்க மெரினா பீச்சில் கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது பெரிய வாக்கத்தான் மெரினா பீச்சில் நாங்க நடத்தினோம். அதுக்கு அடுத்தது பிறகு சத்தியம் தியேட்டர்ஸ் தன் உற்சவ் அப்படின்னு ஒன்று நடத்துறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு திரைப்படத்துக்கு வரவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அதன் மூலமா அவங்க நிறைய டொனேஷன், அது இப்படி எல்லாம் நடக்குதான்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு நிறைய டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு அது நிறைய பேருக்கு அது மூலமா உதவி செய்யறோம். அதனால இது எல்லாரும் தொடர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா இந்த வியாதிகள்லாம் ஒழிக்கலாம்.
சென்னை கல்லீரல் அறக்கட்டளை நடத்தும் பணிகளை பற்றி வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் அலையன்ஸ் என்ற ஐரோப்பிய நாடுகள் நடத்தும் அமைப்பிற்கு தெரியப்படுத்தி அதிலும் ஒரு அங்கத்தினராக தேர்ந்தெடுத்துள்ளது. இவ்வாண்டு செப்டம்பரில் இங்கிலாந்து நாட்டில் நடக்கும் மாநாட்டில் பங்கேற்க அழைக்கப்பட்டு டாக்டர் விவேகானந்தன் செல்லவிருக்கின்றார். இதனால் பல உலக நாடுகளின் உதவியுடன் வைரல் ஹெப்படைட்டிஸ் நோய்களை ஒழிக்கும் முயற்சியில் இன்னும் சிறப்பாக பல பேருக்கு பயனளிக்கும் வகையில் செயல்பட இயலும். இதுபோன்ற பணிகள் மேலும் நல்ல உள்ளம் கொண்டோ நன்கொடைகள் வழங்கி ஊக்குவிக்குமாறு வேண்டுகிறோம். ஹெப்படைட்டிஸ் வைரஸ் கிருமிகளை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம். கல்லீரல் நலமுடன் இருந்தால் நாமும் நலமுடன் இருக்கலாம் என்பதை உணர்வோம்.